ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு 20 மெம்பர்ஸ்லேருந்து 25 மெம்பர்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம் டின்னருக்கு. ஸோ நான் என்னென்ன டின்னர் ரெசிபி பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் குக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக என்னால் போட முடியல. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெக் சூப் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கரில் வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் லெக்கு போட்டுட்டு அதுக்கான பெப்பர் பவுடர்லாம் அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட ரெசிபி வேணும்னா நான் ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நான் ஒரு 10 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிட்டேன். சூப் வந்து நான் மார்னிங்கே பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங்கே பண்ணும்போது அந்த லெக்கோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஸோ சூப் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறமா 2 வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இந்த ரசம் நுரக்கட்டினதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போது ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா மட்டன் கிரேவி. இதுக்கு வந்துட்டு ஒரு 2.5 கிலோ வந்துட்டு மட்டன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர்லேயே பண்ண போகிறதில்ல. ஸோ மட்டனை மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நான் பாட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மட்டனை வேக வச்சு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ மட்டன் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3லேருந்து 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருகிராமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் வதக்கி விட்றேன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வச்சுருந்தா மட்டனையும் சேர்த்துட்டேன். மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியவே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி அரைச்சி நான் இதில் தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், கசகசா, ஒரு 4 முந்திரி சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும். ஸோ அதை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து ஒரு குக்கரில் வச்சு விட்டாச்சு. ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பிரியாணி அவங்க தான் பண்ணாங்க. பிரியாணி வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டா பாட்டில் பண்ணோம். இன்ஸ்டா பாட்டில் பிரியாணி பண்ணுறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து 20 to 25 மெம்பர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் சமைச்சோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஒரு 2 kg கிட்ட நாங்கள் ரைஸ் போட்டோம். பிரியாணி ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணோம். ஸோ அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு 6 பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போது பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 500 ml வந்து எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஆனியன் சேர்க்குறாங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரையும் நல்லா வந்து அந்த ஆயிலையே ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்க்குறாங்க.
சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் தான் இன்ஸ்டாபாட்டில் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிட்டாங்க. புதினா சேர்த்துட்டு ஒரு கட்டு மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தக்காளி எல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டாபாட்டில் ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கடாயில் வதக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே பிரியாணி பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்க்குறாங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை அந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சேர்க்குறாங்க. தக்காளி வந்து ஒரு 1 kgக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி சேர்த்தாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாமே மேஷ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாங்க. ஒரு 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுட்டு அப்புறமா இதோட கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தாங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பீசஸாக எடுக்காமல் எல்லாமே லெக் பீஸாகவே எடுத்திருக்கோம். ஸோ ஒரு இன்ஸ்டாபாட்டில் ஒரு 17 to 15 லெக் பீசஸ் போடலாம். 1 kg ரைஸ் போடலாம். ஸோ இதில் லெக் பீஸ் வந்து ஒரு 17 லெக் பீசஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி லெக் பீசஸை நல்லா மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் உரிச்சிட்டு அப்புறமா லைட்டாக கத்தி வச்சு கீறி இருக்கிறோம். ஸோ அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்குன்றதுக்காக இப்போ அந்த கடாயிலேயே அந்த சிக்கனையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு இன்ஸ்டாபாட்டில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி எண்ணெய் அதில் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இன்ஸ்டாபாட்டு இப்போ வந்து சாட்டே மோடில் வச்சுட்டு இதை பண்ணுறாங்க. சாட்டே மோடில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்காங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த கிரேவியை அப்படியே உள்ளே சேர்த்துட்டாச்சு. சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சாச்சு. அது ஊறிட்டுருக்கு. இப்போது இந்த இன்ஸ்டாபாட்டில் இந்த கிரேவியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்தாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் வந்து முன்னாடியே சேர்க்கணும். ஸோ அதில் சேர்க்காதனால இதில் சேர்த்து கிளறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்டாபாட்டில் இந்த மாதிரி பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு இன்ஸ்டாபாட்டில் பார்த்திங்கன்னா எக்கு போட்டு வேக வச்சுருக்கு. அது ஒரு 30 எக்ஸ் இருக்கும். இன்ஸ்டாபாட்லேயே ஒரு 7 மினிட்ஸ்லேயே எக்கு நல்லா பாயில் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து இன்னொரு இன்ஸ்டாபாட்டில் எக்கு போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க. இப்போ மூடி போட்டுட்டு நம்ம இதை சாட்டை மோடை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்வீட் தான். இது வந்து ஃபுல் வீடியோ எடுக்கலை. ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் ஒரு 1.5 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அந்த நெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா அதே ஃபேனில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 3 கப் ரவை, 3 கப் பால், 4 கப் சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஹாட் வாட்டர் லைட்டாக வார்ம் பண்ணி வச்சுக்கணும். முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ரவையும் அது கூடயே சேர்த்து வறுத்துட்டு அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறிட்டு நம்ம ஃபைனலாக அந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போது ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரியாணி, கேசரி, ரைத்தா, எக்கு, அப்புறமா மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறமா லெக் சூப்பு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.